அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கணும், இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இன்னும் ஒரு கூடுதல் தகவல்ங்க. யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நம்முடைய நிலைவாசல்ல இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள். சில பேர் நிலைவாசல்ல ஒரு கோவிலோட தலைவாசல் எப்படி இருக்கும் அத மாதிரி ரொம்ப சுத்தமா பராமரிச்சிருப்பாங்க. நம்ம நிலைவாசல் எப்படி இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க பார்த்தாலே அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆமாங்க, நம்ம எந்த அளவுக்கு நிலைவாசலை ரொம்ப சுத்தமா சில பொருட்கள்லாம் அங்கே வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வீடு பாதுகாப்பானதாக இருக்கும். சில பேரோட வீட்டு நிலைவாசல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைவாசல்னே அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அதில் கட்டி வச்சிருப்பாங்க, மூட்டையா எல்லாத்தையும் கட்டி வச்சிருப்பாங்க. அது சரியான முறையா அப்படின்னு கேட்டால் அதுவும் சரியான முறை கிடையாது. சில குறிப்பிட்ட பொருட்கள் எப்பொழுதுமே நம்முடைய நிலைவாசல்ல இருக்கணும். அந்த ஒரு பொருள் அந்த நிலைவாசல்ல இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கலாம், நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள். அது என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். அந்த ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்துச்சுன்னா எந்தவித ஒரு சின்ன கெட்ட சக்தி கூட வீட்டுக்குள்ளார நுழைய முடியாது. ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம கூட இருந்துக்கிட்டே நமக்கு ஒரு குழியை தோண்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஒரு பொருள் ஒவ்வொருத்தவங்க வீட்டு நிலைவாசல்ல அவசியம் இருக்கணும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். முதல் முக்கியமான பொருளுங்க, இது அவசியம் நம்ம நிலைவாசல்ல இருக்கணும். நம்ம நிலைவாசல்ல எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் மாவிலை தோரணம் கட்டணும், பூ உருளி வைக்கணும், அது எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் லெமனை கட் பண்ணி 2 சைடு வைக்கிறது, அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த விஷயங்கள்லாம் இப்போ பகிர்ந்துக்க போகிறது கிடையாது. மிக முக்கியமான சில விஷயங்கள் தான் இது. சிவப்பு நிற துணி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த சிவப்பு நிற துணிக்குள்ளார நம்ம 2 பொருள்களை வச்சுருக்கிறோம். இந்த 2 பொருள்களை வச்சு நம்ம நிலைவாசலில் கட்டுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். கடன் சுமை அப்படிங்கிறது தீரும். அதே போல் நமக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய பணம், நம்ம யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்போம், அவங்க ஆபத்து காலத்தில் இருக்கும்பொழுது நம்ம கொடுத்து உதவி இருப்போம். அவங்க இப்போ தரேன் அப்போ தரேன்ட்டு அதை கொடுக்காம ஏமாற்றி இருப்பாங்க. அப்படிப்பட்ட பணம் நம்மை தேடி வரும். இதை நான் நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு முறை போட்டிருந்தேன். நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ மாதம் மாதம் நம்ம அமாவாசைக்கு உப்பு முட்டை வழிபாடு தான் நம்ம ஷேர் பண்ணுறதுனால இதை நான் திரும்பவும் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகாரமும் வசம்பும், இது 2 தாங்க இருக்கணும். இந்த 2த்தை நம்ம கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது 1 வருஷத்துக்கு அப்படியே இருக்கலாம். அடுத்த வருஷம் இந்த 2 பொருள் அப்படியே தூக்கி நம்ம கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் கட்டலாம். ஒவ்வொரு முறை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த பொருளுக்கும் நீங்கள் தீப தூப ஆராதனை காமிக்கணும். சில பேர் மூட்டையை கட்டிடுவாங்க, பட் ஆனால் இந்த மூட்டைக்கு மேலே ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் படிஞ்சு ஒட்டடெல்லாம் படிஞ்சு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது எந்த வேலையும் செய்யவே செய்யாது. ஸோ ஏதாவது டஸ்ட்டு படிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாதம் 1 நாள் அதை எடுத்துட்டு இந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 2 பொருள்களை வச்சு உங்கள் பூஜை அறையில் திரும்ப அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பூஜை அறையில் வைத்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யலாம். இதை விஷயங்கள்லாம் நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம், அல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்களில் இதை நீங்கள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுதாங்க நம்ம சொன்ன முதல் விஷயம். 2வது மிக முக்கியமான பொருள் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கட்ட வேண்டியது இந்த ஒரு கிழங்கு தாங்க. இதை ஆகாச கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொருளை நம்ம நிலைவாசலுக்கு வெளியில் கட்டி வச்சிருக்கும் பொழுது நீங்கள் உண்மையாலுமே சொல்கிறேன் அவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம். அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பொருளுக்கு இருக்குது. ஸோ இது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். இது எல்லா சீசன்லேயும் கிடைக்காது, ரொம்ப ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் இது கிடைக்கும். நம்ம சொல்லி வச்சுருந்தா அவங்க வாங்கி நம்மளுக்கு தருவாங்க. இது கிட்டத்தட்ட 700 கிராம் நினைக்கிறேன். இதோட ரேட் 200 ரூபா நான் கொடுத்தேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை கலரில் அந்த ஒரு கொடி மாதிரி இதிலேருந்து வரும். இதுக்கு நம்ம தண்ணிலாம் ஊற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் வாரம் ஒரு முறை இதை வந்து நம்ம தண்ணீரில் நனைச்சி அதுக்கப்புறம் நம்ம அதை கட்டின இடத்துலையே நம்ம கட்டி வச்சுருக்கணும். இதையும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நல்லா மஞ்சள் மேலே தடவிட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை கட்டணும். இது வந்து அந்த ஆகாயத்தில் பறக்கக்கூடிய கருடன் மாதிரியே இருக்கும் பார்ப்பதற்கு. இது ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, வேறு வேறு மாதிரி ஷேப்பு வந்து இதுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆகாசக்கருடன் கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். எந்த வித துர்சக்திகளோ அல்லது விஷ ஜந்துக்களோ நம்ம வீட்டுக்குள்ளார வராது. நிறைய பேருக்கு எனக்கு வீட்டில் ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது, என் கூட யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்குது, யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது, யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. எப்பொழுதும் ஒரு பயம், பதட்டம் அல்லது ஒரே சோகத்தில் இருப்பாங்க. சில பேரெல்லாம் நம்ம சொல்லுவோம், ஏன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்போம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இது நிலைவாசலோட தடுத்து நிறுத்திடும். ஒரு ஃபில்டர் மாதிரி இது இருக்கும். அதே போல் கெட்ட எண்ணத்தோடு யாராவது நம்ம வீட்டுக்குள்ளார வந்தாங்கன்னா அந்த கெட்ட எண்ணங்களையும் வந்து நம்மளை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காத வண்ணம் இது தடுத்து நிறுத்திடும். சில பேருக்கெல்லாம் நைட்டு தூக்கம் வராது, காலையில் எழுந்திரிச்சாலும் திரும்ப தூங்கணும்னு போலவே இருக்கும். அதே உடம்போடு தான் அவங்க வேலைக்கெல்லாம் போகணும், கோட்டுவாய் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சரியாக தூங்காததுனால கண்களுக்கு கீழே கருவளையம், முகப்பொலிவெல்லாம் போயிடும். ஸோ நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னாலும் இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். பல விஷயங்களுக்கு இது பயன்படுங்க. சின்ன குழந்தைகள் இருக்காங்க, அவர்களுக்கு எந்த விதமான கண் திருஷ்டி, ஓமல்லாம் படக்கூடாது அப்படின்னாலும் இந்த கிழங்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து தண்ணீர் பதம் வந்து இதுக்கு வேணும். இது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வச்சுக்கிட்டே இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த டிப்பு, இது வந்து நீட்டாக கொடி மாதிரி வளரும் பச்சை கலரில். அப்படி வளர்ந்துச்சுன்னா இது வந்து நம்ம வீட்டில் நல்ல சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே இது கட்டின கொஞ்ச நாள்லேயே அழுகி போயிடுச்சு, இதுலேருந்து தண்ணி விடுது, இல்லைன்னா காஞ்சு சுருங்கி போயிடுச்சு, உருவம் தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னா கெட்ட சக்திகளோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குது. அந்த கெட்ட சக்திகளை இது இழுத்துக்குச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இது அழுகிடுச்சுனாலோ அல்லது சுருங்கி காஞ்சிடுச்சுனாலோ இதை நம்ம உடனே அப்புறப்படுத்திடணும். இது நல்லா செழித்து வளருதுச்சு அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ இதை எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த கிழங்குக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தடவிட்டு அதில் குங்குமம் வந்து வச்சிடுங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது தான் நம்ம சொன்ன பொருள்கள் எல்லாமே நீங்கள் நிலைவாசலில் கட்டணும். முதல் முறை கட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை நிலைவாசலில் கட்டுங்க. இதை வந்து வாரம் ஒரு முறை எடுத்து கழட்டிட்டு தண்ணீரில் நல்லா கழுவிட்டு திரும்ப மஞ்சள் குங்குமம் வச்சு திரும்ப நீங்கள் இதை கட்டலாம். வாரத்துக்கு ஒரு முறை இல்லாவிட்டாலும் கூட மாதத்திற்கு ஒரு முறையாவது இதை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா இந்த மஞ்சள் குங்குமம்லாம் கொஞ்ச நாளில் டல்லாகிடும். எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக அதில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது நமக்கு. ஸோ இது வந்து இரண்டாவது பொருள். இது வந்து அவசியம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லேயோ சொல்லி நீங்கள் வாங்கி இதை நீங்கள் கட்டி வைங்கங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம், இது நம்ம எல்லாருமே வச்சுருப்போம், பட் இருந்தாலும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் உங்களுடைய நிலைவாசலில் இதை மாதிரி ஒரு அகல்லையோ அல்லது ஒரு கிளாஸ் பவுல்லையோ அல்லது வந்து ஒரு செராமிக் கப்புலையோ நீங்கள் உப்பு, மஞ்சள், குங்குமம் உங்கள் நிலைவாசலில் வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ கீழே முன்னாடி நம்ம சொன்ன 2 பொருளும் நம்ம நிலைவாசலில் மேலே கட்டணும். வெளியில் எல்லாமே வீட்டுக்கு வெளியில், உள்பக்கம் கிடையாது, வீட்டுக்கு வெளியில் மற்றவர்களுடைய பார்வையில் படுற மாதிரி வீட்டுக்கு வெளியில் தான் கட்டணும். இது வந்து நம்ம தரையில் வைக்கணும். இதை வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை இந்த உப்பை நம்ம கிச்சன் சிங்கில் கூட்டிட்டு நம்ம வெள்ளிக்கிழமை வெளியிலலாம் வாஷ் பண்ணி விடுவோம் இல்லையா, அப்போ வந்து புதுசாக உப்பு, மஞ்சள், குங்குமம் இதை வந்து வைக்கணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த 3 பொருள்கள் அவசியம் இருக்கணும். மற்ற பொருள் நீங்கள் வைக்காட்டினா கூட நீங்கள் ஆகாசக்கருடன் கிழங்கு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அவசியம் அதை நீங்கள் கட்டி வைங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.